ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் 11வது திருநாமம். பரமாத்மனே நமக. பரத குலத்தில் தோன்றிய புகழ்பெற்ற மன்னர் சந்தனு மகாராஜா. அவருக்கு அபூர்வமான ஒரு சக்தி இருந்தது. அவர் கைகளால் யாரை தொட்டாலும் அவர்கள் இளமை தோற்றம் கொண்டவர்களாகி விடுவார்கள். சந்தனுவின் மகனான இளவரசன் தேவவிரதன், தந்தையே, இத்தகைய சக்தி தங்களுக்கு எப்படி கிடைத்தது என கேட்டான். அதற்கு சந்தனு, நான் தினமும் பத்ரிநாத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானான பத்ரி நாராயணனை தியானிக்கிறேன். அவனது ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கா ஜலத்தை தினமும் பருகுகிறேன். எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராக இருக்கும் எம்பெருமானை உண்மையான பக்தியோடு தியானித்தால் இத்தகைய சக்தி கிட்டும் என்றார். உடனே தேவவிரதன், பத்ரி நாராயணனை தியானிப்பதாக சொல்கிறீர்களே, அந்த பத்ரி நாராயணனே தியானம் செய்யும் திருக்கோலத்தில் தானே எழுந்தருளி இருக்கிறான். அவன் யாரை தியானிக்கிறான் என்று கேட்டார். சந்தனுவோ, இதற்கு நான் நேரடியாக பதில் சொல்வதை விட நாரதர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் நீயே புரிந்து கொள்வாய் என்று சொல்லி அந்த சம்பவத்தை எடுத்துரைத்தார். பத்ரிநாத்தில் தியானம் செய்யும் திருக்கோலத்தில் எழுந்தள்ளியிருக்கும் எம்பெருமானை தரிசித்த நாரதர் அந்த பெருமானிடம், எல்லா மக்களும் உன்னை தியானிக்கிறார்கள், நீ யாரை தியானித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பத்ரி நாராயணன், நீ ஸ்வேத தீபம் என்ற தீவுக்கு செல். அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஒருவனை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒருவனைத்தான் நானும் தியானிக்கிறேன் என்றான். எம்பெருமானின் அருளுடன் ஸ்வேத தீபம் என்ற தீவை அடைந்தார் நாரதர். அந்த தீவு முழுவதும் தெய்வீக வாசனை வீசியது. அங்குள்ள மக்கள் அனைவரும் மிகுந்த பொலிவுடன் திகழ்ந்தார்கள். அவர்கள் எப்போதும் தியானை, பஜனை முதலிய ஆன்மீக செயல்களிலேயே ஈடுபட்டிருப்பதையும் கண்டார் நாரதர். அவர்கள் யாரை தியானிக்கிறார்கள் என்று வினவினார் நாரதர். அதற்கு அவ்வூர் மக்கள், பத்ரிநாத்தில் 8 சக்கரங்கள் பூட்டிய தங்கத்தேரில் தியானம் செய்யும் திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கும் பத்ரி நாராயணனையே நாங்கள் தியானிக்கிறோம் என்றார்கள். வியப்பில் ஆழ்ந்தார் நாரதர். இம்மக்கள் எந்த ஒருவரை தியானிக்கிறார்களோ அந்த ஒருவரைத்தானே தானும் தியானிப்பதாக பத்ரி நாராயணன் கூறினான். இவர்கள் பத்ரி நாராயணனையே தியானிக்கிறார்கள் என்றால் பத்ரி நாராயணனும் தன்னைத்தானே தியானித்துக் கொள்கிறான் என்றுதானே பொருள் என்று சிந்தித்தபடி பத்ரிநாத்துக்கு திரும்பி வந்தார். பத்ரி நாராயணன், குழந்தாய், நீங்கள் எல்லோரும் ஜீவாத்மாக்கள். நான் உங்களுக்குள் ஆத்மாவாக உறைந்து உங்களை தாங்குவதாலும் இயக்குவதாலும் எல்லா ஜீவாத்மாக்களும் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கும் என்னை தியானிக்கிறார்கள். ஆனால் பரமாத்மாவான என்னை தாங்கும் ஆத்மா என்று வேறு யாரும் இல்லை. அதனால் நான் என்னையே தியானித்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறேன் என்று நாரதரிடம் சொன்னான். இத்தகைய எடுத்துரைத்த சந்தனு, தேவவிரதா, இப்படி ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவாக நாராயணன் விளங்குவதால் அவன் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறான் என்றார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 11வது திருநாமமாக விளங்குகின்றது. இந்த தேவவிரதன் தான் பின்னாளில் பீஷ்மராக பிறந்தார். இதே கதையை தர்மராஜனுக்கு பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்த போது உபதேசித்தார். அனைவருக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கும் பரமாத்மாவான பத்ரி நாராயணனை தியானித்தபடி பரமாத்மனே நமக என்று தினமும் சொல்லும் அடியார்களுக்கு தியானத்தில் விரைவில் சக்தி உண்டாகும். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.